ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா 11th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 8.2லேருந்து 10th சம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் வெக்டார் டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஹூஸ் பொசிஷன் வெக்டார்ஸ் 4i + 5j + k -j - k, 3i + 9j + 4k, -4i + 4j + 4k ஆர் கோப்ளனார். ஸோ இது வந்து ஷோ தட் சம் தான். இந்த கொடுத்துருக்க அந்த 4 வெக்டார்ஸும் என்னவா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னா கோப்ளனாராக இருக்குன்னு சொல்லணும். ரைட்டா? நார்மலாக கோப்ளனாராக இருக்கிற கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா a வெக்டார் = sb + tc. அதாவது ஒரு வெக்டாரை இன்னொரு 2 வெக்டாரோட அடிஷனாக உங்களால் எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா தட் இஸ் கோப்ளனார். இதுதான் இந்த கோப்ளனாரோட கண்டிஷன். சரிங்களா? இப்போ இதை வெரிஃபை ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ரைட்டா? ஸோ பாருங்கள். பட் பிஃபோர் உங்களுக்கு டைரெக்டாக வெக்டார்ஸில் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. கொடுத்த வெக்டாரையே நீங்கள் ஏபிசின்னு எடுத்து செஞ்சுக்கலாம். பட் நமக்கு இங்கே கொடுத்தது பாயிண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ பொசிஷன் வெக்டார். பாயிண்ட்ஸ்னாலும் சரி இல்லை பொசிஷன் வெக்டார்னாலும் சரி, நமக்கு கொடுத்தது பாயிண்ட்ஸ் அண்ட் பொசிஷன் வெக்டார். ஸோ அப்போ நமக்கு கொடுத்தது ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார், ஓடி வெக்டார். நீங்கள் தான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஏபி, ஏசி, ஏடி. ரைட்டா? இல்லை ஏபி, பிசி, சிஏ நீங்கள் எதுனாலும் வச்சு செய்யலாம். ஆன்சர் வில் கம். நீங்கள் என்ன காம்பினேஷன்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த எஸ்என்டி வேல்யூ கிடைக்கும். ரைட்டா? இப்போ நான் ஃபஸ்ட் வெக்டார் ஓஏ, செகண்ட் வெக்டார் ஓபி, தேர்ட் வெக்டார் ஓசி, ஃபோர்த் வெக்டார் ஓடின்னு அசியூம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பொசிஷன் வெக்டார் இருக்கிறதுனால நம்ம வெக்டார் கண்டுபிடிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏபி, ஏசி, ஏடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஏபி மீன்ஸ் ஓபி மைனஸ் ஓஏ. ஸோ ஓபி வெக்டார் ஃபஸ்ட் எழுதியிருக்கேன். -j - k மைனஸ் ஆஃப் ஓஏ மைனஸ் உள்ளே போயிடும். அப்போ -4i -4j - k சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -4i ஒரு டேர்ம் தான் இருக்குது. -j -5 -6 -k - 2k. Similarly, you have to find AC. AC means OC minus OA. OC value 3i 9j + 4k. மைனஸ் ஆஃப் போடும்போது மைனஸ் உள்ள போயிடும். -4i -5k 5j - k. இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்க, லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 3 - 4 - 1 9 - 5 4 4 - 1 3. Next AD vector. AD means OD minus OA. OD is -4i + 4 + 4k. minus of -4i -5j - k. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -4 - 4 -8 4 - 5 -1 4 - 1 + 3. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பொசிஷன் வெக்டார்லேருந்து வெக்டார் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ வி ஃபவுண்ட் ஏபி, ஏசி, ஏடி. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், கோப்ளனார். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கோப்ளனாரோட கண்டிஷன் என்ன, ஒரு வெக்டார் அனதர் 2 காம்பினேஷன்ஸாக எழுத முடிஞ்சிச்சுன்னா கோப்ளனார். அப்போ ஏ வெக்டார் = எஸ்பி + டிசி அவங்களால எழுத முடிஞ்சால் கோப்ளனார். ஸோ நான் இந்த ஏ வெக்டார் ஃபஸ்ட் வெக்டாரையே நான் அப்படி ஏ வெக்டார் எடுத்துக்கிறேன். எஸ் ஆஃப் திஸ் இஸ் பி வெக்டார் ப்ளஸ் டி ஆஃப் சி திஸ் இஸ் சி வெக்டார். சரிங்களா? இப்போ நம்ம கம்பேர் பண்ணி எஸ் அண்ட் டி வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கம்பேரிங் த ஈக்குவேஷன் ஆர் கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் அண்ட் டி கம்பேர் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு ஐஜேகே வெக்டார் கம்பேர் பண்ணிங்கன்னா -4. இங்கே கோஎஃபிஷியன்ட் ஐ வெக்டார் கோஎஃபிஷியன்ட் யாருக்கு பார்த்தீங்கன்னா -s. கம்பேரிங் ஐஜேகே, சாரி எஸ்என்ட் கிடையாது, கம்பேரிங் ஐஜேகே. ஐஜேகே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா -4 -s. இங்கே ஐ வெக்டார் பார்த்தீங்கன்னா -80. அதே மாதிரி இங்கே -6 + 4s கம்பேர் பண்ணிங்கன்னா ஜே வெக்டார் -t. நெக்ஸ்ட் -2 = 3s k வெக்டார் கோஎஃபிஷியன்ட் + 3t. ஸோ we are getting 3 equations. இப்போ இந்த 3 equations சால்வ் பண்ண போகிறீங்க. நமக்கு நார்மலாக சால்விங் தெரியும். பட் இந்த கோப்ளனாருக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ஏதாவது 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிவிட்டு அந்த 3வது ஈக்குவேஷனை போய் சப்ஸ்டிட் பண்ணி அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா கோப்ளனார். ரைட்டா? ஏதாவது 2 ஈக்குவேஷன் 1 and 3 எடுத்துக்கோங்க, இல்லை 1 2 எடுத்துக்கோங்க, இல்லை 2 3 எடுத்துக்கோங்க. ஏதாவது 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி எஸ்என்டி கண்டுபிடிச்சிட்டு ரிமைனிங் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் இல்லையா, அதில் போய் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கோப்ளனார். ஸோ நான் இப்போ நான் ஃபஸ்ட் அண்ட் 2 தான் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐம் கேன்சலிங் எக்ஸ் வேரியபிள். இங்கே 4s இருக்குது, இங்கே வெறும் எஸ் தான் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் டு மல்டிப்ளை பை 4 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் 4 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ரெண்டு பக்கமும் 4 4 are 16. ஸோ -16. இங்கே -4s 8 4 are -32t. இங்கே பார்த்தீங்கன்னா -6 4s -t as it is. இப்போ இது +4s இது -4 டேட்டா ஆட் பண்ணாலே கேன்சல் ஆயிரும். லெஃப்ட் சைடு ஆட் பண்ணிங்கன்னா -22. இங்கே பார்த்தீங்கன்னா -33t. ஸோ t alone keep it here. இது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -22 by -33 கேன்சல் பண்ணிங்கன்னா 2/3. ஸோ இப்போ நம்மளோட t வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2/3. இப்போ நீங்கள் இந்த சால்வ் பண்ண ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் போய் திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா ஐம் சப்ஸ்டியூட்டிங் இன் 2 இல்லை சப்ஸ்டியூட்டிங் இன் 1 எதில் போட்டாலும் ஓகே தான். இப்போ -6 = 4s - tக்கு பதிலாக 2/3 அப்ளை பண்ணுங்கள். 4s alone keep it here. 2/3 அந்த சைட் பண்ண +2/3 அங்கே ஆல்ரெடி -6 இருக்குது.
LCM எடுத்தீங்கன்னா 6 3s are 18, 2 minus 18 minus 16 by 3. இந்த 4 answer பக்கம் போகும்போது by 4 that is reciprocal 1/4 ஆகும். கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா -4/3. ஸோ நம்மளோட இப்போ S வேல்யூ இஸ் -4/3, அவர் T வேல்யூ இஸ் 2/3. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட் அண்ட் 2 ஈக்குவேஷன்ஸை மட்டும் நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷன் போய் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு. இப்போ ஐம் சப்ஸ்டியூட்டிங் இன் 3 பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -2 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள். 3 ஆஃப் எஸ்க்கு பதிலாக -4/3 plus 3 of t க்கு பதிலாக 2/3 கேன்சல் பண்ண 3 கேன்சல், here 3 கேன்சல். ஸோ -4 plus 2 உங்களோட ஆன்சர் -2. லெஃப்ட் ஹேண்ட் சைடு -2 தான், ரைட் ஹேண்ட் சைடு -2 தான். therefore this equation is satisfied. அப்போ இந்த given points are coplanar. என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக வெக்டார் கொடுத்துட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதையே நீங்கள் ஏபிசின்னு எடுத்துக்கலாம். நமக்கு பொசிஷன் வெக்டார் இல்லைனா பாயிண்ட்ஸ் அப்படி கொடுத்தனால we are finding AB AC CD. நெக்ஸ்ட் இந்த லீனியர் காம்பினேஷன் எழுதுறீங்க, கம்பேர் பண்ணுறீங்க, 3 ஈக்குவேஷன்ஸ் வரும். ஏதாவது 2 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி SNT வேல்யூ கண்டுபிடிங்க. அந்த SNT வேல்யூவை அனதர் ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டிட் பண்ணிங்க, சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா therefore given vectors are coplanar. Thanks for watching.